Taste the Daily. ரொம்ப இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமா தமிழகத்துல இந்த துறையில அந்த துறையில அதெல்லாம் நம்ம வந்து வேறுபடுத்தியே பார்க்க வேண்டாம். பொதுவாக வீட்டிலிருந்து வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாதுகாப்பாக மக்கள் உணர்கிறார்களா இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏன் இல்ல? இப்ப சகோதரர்கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கிறோங்கிறத நான் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம ஒன்றும் இது வரைக்கும் கொலையே நடந்ததில்லை, இப்பதான் முதல்ல கொலைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி இங்க நம்ம டிபேட் பண்ணல. கொலையாளிக்கு கொலை செய்யறதுக்கான இடமாக அரசுக்கான நிர்வாகம் பண்ற ஒரு இடம், அது மருத்துவமனையா இருக்கட்டும் பள்ளியா இருக்கட்டும், அரசோட நிர்வாகத்திலேயே நடக்குது. அது ஏன் நடக்குது உங்க ஆட்சியிலன்னு தான் இந்த டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். கொலையோட எண்ணிக்கை தாறுமாற அதிகரிச்சுக்கிட்டு போகுது. இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே பொருந்தலை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு காவல்துறை வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இன்னைக்கு உட்பட வேலூரில் ஒரு 13 வயசு பெண் குழந்தை அணைக்கட்டு பகுதியில் கூட்டு பலாத்காரத்தால் ஆட்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனால் அங்கே யாருமே எந்த காவல் நிலையத்திலுமே எடுத்துக்கல. அப்போ அங்கே ஒரு போராட்டம் செய்து தான் அதை எடுத்துக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கு. இப்போ இவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, என்னென்ன குற்றம் செய்கிறார்களோ அந்த குற்றத்தை எல்லாம் பார்க்கறது இல்லை. நம்ம ஆட்சியில பெருமையா நம்ம எப்படி பேசுறது, இதெல்லாம் எப்படி மறைக்கிறது, அந்த குற்றங்கள் நடக்காம இருக்கணுமா, அதற்கு அவர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை, அதை எப்படி தடுக்கணுங்கிறதுக்கான நோக்கம் இல்லை. ஏன் இப்படி வந்து ஒரு செக்யூரிட்டி கூட இல்லாம இந்த அரசு நிர்வாகங்கள்லாம் நடக்குது, ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு எப்படி உள்ள போவாங்க, ஒரு கத்தி கம்பு கட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு எல்லா இடத்துக்குள்ளேயும் பள்ளிக்கூடத்துக்குள்ள போற அளவுக்கு இருக்குன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா நீங்க ஆட்சி நடத்துறீங்க. பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் வந்து இதற்கு என்ன பதில் சொன்னாலும் அந்த பெண்ணோட உயிரை மீட்டு கொடுக்க முடியுமா? ஒரு 26 வயசு பெண்ணு இழந்துட்டு நிற்கும் போது எவ்வளவு பேர் இது வெளியில நடக்கும் போது நீங்க சொல்றது மாதிரி அது தனி மனித சம்பந்தமான பிரச்சனை அது இதுன்னு எப்பவும் போல நீங்க ஜகா வாங்கிட்டு ஓடிடுவீங்க. ஆனாலும் அதற்கும் நீங்க தான் காரணம். இது ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே பட்ட பகல்ல இத்தனை பேர் முன்னிலையில நடக்குது. அப்ப உங்க மேல எந்த பயமும் இல்லையே? ஏன் இல்ல? ஏன் இந்த ஆட்சி இல்ல? அந்த அதைத்தான் நம்ம கேள்வியா தொடர்ச்சியாக அரசிடம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்றங்கள் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது டேட்டா சொல்லுது. எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்ட சேலத்தை எடுத்துக்குவோம், வேங்கவேல் பிரச்சனை எடுத்துக்குவோம், பல இடங்கள் ஒரு கோயிலுக்குள்ள உள்ள போனதுக்கு கூட திருமலைகிரி சேலத்துல அந்த ஒரு இளைஞரை வந்து பொதுமக்கள் மத்தியில அந்த ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளால பேசுறாரு. இதெல்லாம் யார் ஏற்படுத்துறா? திமுக காரவங்க. இன்னைக்கு ஏற்படக்கூடிய சாதிய பிரச்சனைகள், மாணவர்களுக்கிடையே சாதிய பிரச்சனைகள், மாணவர் கையில அருவாள் எடுத்துட்டு போகிற அளவுக்கு கொண்டு வந்தது இவர்களுடைய அரசியல். ஆனா என்னன்னா போலீஸ் மேல காவல்துறை மேல இருந்த பயம், நம்ம தப்பு செஞ்சா போலீஸ் வந்து நம்மளை பிடிப்பாங்க, நம்மளுக்கு சரியான முறையில் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த பயம் இல்லையா? இல்ல. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப தற்போது உயர்நீதிமன்றம் கள்ளச்சாராய வழக்க விசாரிச்ச அமர்வுல மிக தெளிவா சொல்றாங்க, அந்த கள்ளச்சாரத்தை தயாரித்தவர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கு, கண்ணு கட்டுற தூரத்துல நடந்திருக்கு. இந்த தப்பையே முன்னாடியே அவங்க கண்டிக்கல, தண்டனை கொடுக்கல, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்றாங்க, மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாத்துறாங்க. ஆனா அதற்கு நம்ம திமுக என்ன பண்ணிருக்கணும்? இல்ல அது மட்டும் இல்லம்மா, கல்லறியும் தூரத்தில் காவல். அதான் அப்படி சொல்றேன். இதற்கு திமுக என்ன பண்ணிருக்கணும்? ஒரு நீதிமன்றம் சொல்லுது, அதற்கு தலை வணங்கி யார் இந்த குற்றத்தை செஞ்சிருந்தாலும், இன்னைக்கு 70 உயிர் அப்பாவித்தனமாக இருந்தவர்களோட உயிர் போயிட்டு 100 கூட இருக்கலாம், அது கூட போய் சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த உயிர்கள் மேல நாட்டம் இல்ல, இந்த உயர் நீதிமன்றம் கூறுவதை கூட காது கொடுத்து கேட்காம என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறார்கள். நாங்க உச்ச நீதிமன்றம் போவோம், மேல்முறையீடு செய்வோம், வாதங்களை எடுத்து வைப்போம். இதெல்லாம் எப்படி இருக்கு? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? யார் குற்றம் செய்யறாங்களோ, அது போதைப் பொருள் கடத்தல் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயம் கடத்தின கூட்டமா இருந்தாலும் சரி, உண்மையான ஒரு நல்ல ஆட்சி தரக்கூடியவர்களா இருந்தாலும், காவல்துறையினர் இருந்தா யாரா இருந்தா என்ன, இந்த தவறை செஞ்சவங்களை விடக்கூடாது. நீங்க என்ன நீதிமன்றம் சொல்றீங்களோ ப்ரொசீட் பண்ணுங்க. சரி, இப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் எல்லாமே முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறையை தான் நீதிமன்றம் ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் எல்லாம் பண்ணி பேசி இருக்கிறாங்க. ஆனாலும் ஏன் முதலமைச்சர் இதையெல்லாம் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறாரா? இல்ல என்ன நடக்குது? முதலமைச்சருக்கு வந்து ஒரு
யாரோ ஒரு 2 பேர் அவர்களிடம் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவர் கேட்கிறாரே தவிர இங்க உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, என்ன சூழ்நிலையில மக்கள் இருக்காங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதா, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எல்லாமே கிடைக்குதா, இது மாதிரி மக்கள் சார்ந்த எந்த விஷயத்திலுமே அவர் முழுமையாக இறங்கி இன்னும் கவனிக்கல. அந்த இடத்துல மக்களை பத்தி தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. சொல்றது மட்டும் மக்கள் சந்தோஷத்துல இருக்கிறாங்கன்னு வேற சொல்றாரு. சொல்றது வேற இல்ல, சொல்றது வேற, செயல் வேற. செயல்ல எதுவுமே கிடையாது. அவர் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம அந்த திரைப்படம் குறித்து விமர்சனம் செய்யறது, திரைப்படத்தை போய் காட்சி பார்த்துட்டு வர்றது, இது மாதிரியான இடங்கள்ல தான் முதலமைச்சர் மேடம் என்ன இப்படி எல்லாம் இல்ல, இது கள்ளச்சாராயம் திரைப்படம் பார்க்க கூடாதா? அதெல்லாம் பார்க்கலாம்ங்க. ஆனா இதை பொதுவெளியில அவர் அதை பப்ளிசிட்டி பண்ணணும் அவசியம் கிடையாதுங்கிற. இன்னைக்கு நீங்க பப்ளிசிட்டி பண்ணனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பல்வேறு கூட்டு பலாத்காரம், நீ திமுக ஆட்சியில எத்தனை கூட்டு பலாத்காரம் நடைபெற்று நான் கணக்கு எடுத்து காட்டவா? இப்ப இவர் என்னன்னா, தப்பு நடந்தது அப்படிங்கறத விட தப்பு எப்போது நடக்குது அப்படிங்கறத நியாயப்படுத்துறது ஒரு காங்கிரஸ் கட்சியில இருந்து அண்ணன் பண்றது சரியா? சரியில்லை. நீங்க என்ன சொல்லணும், இந்த தவறு நடந்ததற்கு காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன? நீங்க ஆக்கப்பூர்வமா பேசுறீங்க, இன்னும் ஒரு வரி கூட நீங்க ஆக்கப்பூர்வமா நான் பேசல. நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவீங்கன்னு. நான் இதுவரைக்கும் கேட்கல. இவர்கள் பாதுகாப்புக்காக நீங்க என்ன உறுதிப்படுத்துறீங்க? காவல் நிலையத்துல என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்க? உங்களோட திமுகவினர் இங்க வரக்கூடாது, அவர்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை காவல் நிலையத்துல உள்ள எந்த காவலரும் கேட்க கூடாதுன்னு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுங்க. ஏன் உங்களோட ராஜாங்கத்தை கொண்டு வந்து நீங்க காவல் நிலையத்துல வைக்கிறீங்க? இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த இண்டிபெண்டன்சியை கொடுத்தாங்கல்ல, ஒரு துறை தன்னந்தனியாக சுதந்திரமாக செயல்படணும், அதுவும் முக்கியமாக காவல்துறை செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு மாநிலம் சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்க முடியுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்கல்ல. ஏன் உங்களால இருக்க முடியல? புரியுது. இன்னும் ஏன் காவல்துறை மட்டும் இல்லாம உளவுத்துறையை கூட சரியாக நிர்வாகம் பண்ணலையோ அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. அதை பத்தி இன்னும் கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்துல கூட உளவுத்துறை செயல்படவே இல்லை. அந்த இடத்துல அவ்வளவு பெரிய கலவரம் நடைபெறுகிறது, அதுக்கு எந்த உளவுத்துறை செயல்படல. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்த வழக்குல கூட உளவுத்துறை செயல்படலன்னு தான் சொல்றாங்க. அதை சரியாக நிர்வாகம் பண்ணல அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். சார் இங்க பாருங்க, நேரம் முடிஞ்சிருச்சு. அவங்க நேரம் சமூக நீதி பேசுற திமுக ஆட்சியில ஆணவ படுகொலை அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் நாங்க சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோலாம் பேசல, ரெக்கார்ட் பேஸ் பண்ணி பேசுறோம். இதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல முடியுமா? எல்லா குற்றங்களும் அதிகரித்து கொண்டே போகிறது. அதுலயும் நீங்க கேட்ட மாதிரி நம்ம நடந்து போறோமே பாதுகாப்பா வீடு போய் சேர்ந்துருவோமா, இந்த ஸ்கூலுக்கு போறமே டீச்சர் பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துருவாங்களா, டாக்டர் வீட்டுக்கு வந்துருவாரா, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தாசில்தார் வீட்டுக்கு வந்துருவாரா, விஓ வீட்டுக்கு வந்துருவாரா, இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கீங்களே, இதற்கு என்ன காரணம்? இதுல நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க, என்ன நிர்வாகத்திறன் இருக்கு, செயலற்று போய் கிடக்குறீங்களே அப்படிங்கிறது தான் இப்ப எல்லா குற்றத்துக்கும் காரணமா மது, கஞ்சா, பிற போதைப் பொருள். இதுக்குமே கான்ட்ராக்டராக உங்க திமுகவினர் 75% பேர் நடந்து இன்னைக்கு செயல் அவரோட பாஜக ஆட்சியில தான் அந்த போதை கலாச்சாரம் வருது. பாருங்க கனகராஜ், ஏன் உங்களுக்கு பதட்டமா இருக்கு? 70,000 இல்ல இதுலயே தெரிஞ்சு போச்சு எவ்வளவு பதட்டத்துல எல்லாமே காரணம் இந்தியன் கவர்மெண்ட். கனகராஜ் இது அவங்க நேரம் நடக்கிற ஒரு நிமிஷம் நடக்கிற குற்றங்களுக்கு மத்திய அரசு காரணம், நடக்கிற எல்லாவற்றுக்கும் அந்த அதிகாரி காரணம். அப்புறம் எதுக்குங்க ஆமா நீங்க உங்க கனிமொழி நிறுத்துங்க, உங்க கனிமொழி அவர்கள் மணிப்பூரை பத்தி பேசுவாங்க, கனிமொழி அவர்கள் மணிப்பூரை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு நடந்த 8-13 வயசு குழந்தை பத்தி பேசுறாங்க. மணிப்பூரை பத்தி என்னைக்கு திராவிட மாடல் பேர் வச்சீங்களோ அன்னையில இருந்து அது கொலை மாடலா, போதை மாடலா, துப்பாக்கி மாடலா, இப்படி அடுக்கிக்கிட்டே போகிற எல்லா மாடலையும் மக்கள் பார்த்துக்கிட்டு மக்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும்.